இறை ஊழியர் மார் இவானியோஸ் ஆண்டகையின் ஆசீரால் மலங்கரை கத்தோலிக்க பாரம்பரியத்தில் முளைத்த ஒரு மறைபரப்பு துறவற சமூகமே மேரி மக்கள் துறவற சமூகம். இச்சமூகத்தை நிறுவியவர் மோன்சிஞோர் ஜோசப் குழிஞாலில் ஆவார். துணை நிறுவனராகிய மதர் மேரி கல்லறைக்கல் அவர்களின் இடைவிடாத ஜெபத்தாலும் விடாமுயற்சியாலும் இச்சமூகத்தின் கேரிசம் படிப்படியாக வளர்ந்தது. இறை ஆட்சியை முன்னிறுத்தி தூயவரும் எளியவருமாய் இறைவார்த்தையை பறைசாற்றி அதை வாழ்வாக்கி சாட்சிகளாக விளங்குவதே இச்சமூகத்தின் கேரிசம். இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் மார்த்தாண்டம் என்னும் அழகிய ஊரினிலே 1938ஆம் ஆண்டு மே 8ஆம் நாள் இச்சமூகம் நிறுவப்பட்டது. திருவனந்தபுரம் குடப்பனக்குன்னு என்னும் ஊரிலுள்ள மரியபவன்தான் இச்சமூகத்தின் தலைமையகம். சென்ட் ஜோசப் புரோவின்ஸ் மார்த்தாண்டம், சென்ட் மேரிஸ் புரோவின்ஸ் பொங்குமூடு, நிர்மலா புரோவின்ஸ் வென்னியூர், கிறிஸ்துராஜா புரோவின்ஸ் பஞ்சாப், மேரிமாதா புரோவின்ஸ் பெத்தேரி, அமலா புரோவின்ஸ் சாந்தா என்று 6 மாகாணங்களாக இச்சமூகம் வளர்ந்துள்ளது. மார்த்தாண்டம் சென்ட் ஜோசப் புரோவின்ஸ் தான் இச்சமூகத்தின் தொட்டிலாகவும் தாய் இல்லமாகவும் தாய் மாகாணமாகவும் திகழ்கிறது.
மேரி மக்கள் துறவர சபையில் ஒரு துறவியாக உயர எனக்கு கிடைத்த அழைப்பை நினைத்து எல்லாம் வல்ல இறைவனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து 1000 நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். இயேசு என் மீது கொண்ட எல்லையற்ற அன்புதான் அவரின் கனவுகளை நனவாக்க என் மனதை உந்துகிறது. இந்த அன்புதான் உலகெங்கும் மறைபரப்பு பணியை அறிவிக்க என்னை தூண்டுகிறது. மேரி மக்கள் துறவர சமூகம் வழியாக ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் பல செய்து மறைபரப்பு பணி வழியாக விண்ணரசை இம்மண்ணில் பரப்ப இயேசுவின் அன்பு என்னை ஊக்குவிக்கிறது. என் சபை சகோதரிகளின் தியாகம் நிறைந்த வாழ்வும் அன்பும் ஒவ்வொரு நாளும் என் இதயத்தை அன்பால் பற்றி எரிய செய்கிறது. துறவற வாழ்க்கை என்பது திட்டமிடப்பட்ட முறையான ஒரு ஒழுங்கு வாழ்க்கையாகும். உடலையும் உள்ளத்தையும் அமைதிக்கு இட்டு செல்கின்ற ஏராளமான வழிமுறைகள் துறவற வாழ்வுக்கு உண்டு. இதுவே துறவற வாழ்க்கைக்கு அழகை தருகிறது. Our Father in heaven, holy be your name.
Your kingdom come, your will be done, on earth as it is in heaven. Give us today our daily bread. Forgive us our sins. அதன் பின்பு இயேசு மலைமேலேறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். மார்க்கு 3:13. இயேசு 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 இயேசு. எனது முந்தைய தலைமுறை சகோதரிகளின் தியாகத்தையும் அற்புதம் நிறைந்த வாழ்க்கையையும் துறவற வாழ்வின் மதிப்பீடுகளையும் இளந்தலைமுறையினர் அறியவே நான் இதை விரிவாக எழுதுகிறேன். നടത്തുന്ന സ്നേഹം എന്റെ വല്ലായ്മ. அழைப்பு பெற்றவர்கள் பலர், ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர். ஏற்றுக்கொள்வாய்
துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கவலைகளால் கலங்குகின்ற மக்களுடன் இருந்து அவர்களின் இதயங்களில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் உருவாக்குவதுதான் இந்த துறவற சபையின் பேராவல். துறவற சகோதரிகள் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை ஊழியர்கள் ஆவார்கள். வெறும் வேலையாட்கள் அல்ல. இறைவனின் அன்பையும் இரக்கத்தையும் மானுட குலத்திற்கு அறிவித்து இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற அவரால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட வானதூதர்கள். பாடி நடந்திடும் பறக்கும் வானிலே தூதுமாய் பாடி நடந்திடும். കരയുന്ന കണ്ണിലെ കണ്ണീരപ്പാൻ ഞാനെന്നും പോയിടാ. നീറുന്ന നെഞ്ചിലെ ഭാരം താങ്ങാൻ ഞാനെന്നും കൂടിടാ. കരയുന്ന കണ്ണിലെ കണ്ണീരപ്പാൻ. ஆண்டவரே, என் அன்றாட வாழ்வில் நீர் என் அருகில் இருப்பதை அனுபவித்து அறிகிறேன். இது என் எதிர்கால வாழ்வை பலப்படுத்துகிறது.
துறவற வாழ்வு ஒரு தியாக வாழ்வு என்பதை விட ஒரு அன்பின் அர்ப்பண வாழ்வு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இது மகிழ்வையும் எதிர்நோக்கையும் என்னில் தருகிறது. இத்தெய்வீகம் எனது அனைத்து சகோதரிகளிலும் நான் கண்டுணர்கிறேன். துறவற வாழ்வை விரும்புகின்ற சகோதரிகள் ஒரு சில சட்ட திட்டங்களை அறிந்திருப்பது அவசியம். இந்த சட்ட திட்டங்கள் இறையருளில் நிறைந்து மிகுந்த அன்போடு நமது முன்னோர்கள் நமக்கு பகிர்ந்தளித்த வழிகாட்டுதல்கள் ஆகும். நான் எழுதியவை அனைவரின் இதயங்களையும் தொட்டால் நான் பேர் பெற்றவளாவேன். Of Mary, deeply study the voice of God.
இறைவனின் படைப்பில் அனைவரும் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்றும் எல்லோருக்கும் சம உரிமை உண்டு என்றும் உணர்ந்து கொள்ளும் போதுதான் அன்பு ஊற்றெடுக்கிறது. எங்கு இறை அன்பு உண்டோ அங்கு தன்னலத்திற்கும் வெறுப்பிற்கும் இடமில்லை. அன்பின் அடித்தளம் என்பது ஒருவருக்கொருவர் கொண்ட உள்ளீடற்ற மதிப்பும் நம்பிக்கையும் ஆகும். இறை அருள் இருந்தால் மட்டுமே இறை அழைப்பை பற்றி சிந்திப்பதற்கோ கற்பனை செய்து பார்ப்பதற்கோ முடியும். நம்மை சூழ்ந்து வாழும் மக்களிடத்தில் அன்பை பகிர்ந்தளிக்கும் போது நம் வாழ்வு மேலும் ஒளிமயமாகிறது. கடவுள் எனக்கு பரிசளித்த இந்த வாழ்க்கை எத்துணை பேறு பெற்றது.
நிலையான வாழ்வில் அன்பின் முழுமையை அடையும் வரை விண்ணக நிழலில் அன்பு மற்றும் இரக்கத்தின் இவ்வருவி மேரி மக்கள் வழியாக பாய்ந்தோடட்டும்.